செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு பாருங்க இப்போ அமாவாசை ஏற்படக்கூடிய இந்த வாரம் கிரக அமைப்புகள் எப்படி உருவாகிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இந்த அமைப்பு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக அமைப்புகள் எப்படி உருவாகிருக்கு அப்படிங்கிறதையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் தாக்கங்களும் மாற்றங்களும் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வை பெறணும், நன்மை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாயின் ஆதிக்கம் நிறைஞ்ச முருகப்பெருமான மனமாற வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவுமே பிடிச்ச கடவுள் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க, அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்தடையும். உங்களுக்கு முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அது செவ்வாய்க்கிழமை. அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். நன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பை இதனால் நீங்கள் பெற முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரிய பகவான் இருக்காரு, கூடவே சுக்கிரனும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் புதன் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே போதுங்க, நீங்கள் பாருங்கள் எப்பொழுதுமே எல்லோருக்குமே ஒரு நன்மை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களை சொல்லப்போனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நீங்கள் தான். உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்புகளை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான அமைப்பு உருவாகும் அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கிரக மாற்றம் நடக்கும்போதுமே அந்த மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே தாக்கத்தை கொடுக்கும். இந்த வாரம் இப்போ சொன்ன கிரக அமைப்புகளால் நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொல்லப்போனால் எல்லா விஷயத்திலுமே சிறப்பான யோகம், சிறப்பான அனுகூலம், இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகிருக்கு. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் மட்டும் செய்யாதீங்க. வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் வார்த்தைகளை பேசுகிறத தவிர்க்கணும். இரத்த உறவுகள் கிட்ட நல்ல ஒரு மேன்மை வரணும் அப்படின்னு நினச்சா விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அப்படி இருந்தாலே பெரும்பாலும் எந்த ஒரு தொல்லையும் பாதிப்பும் நெருங்காது. சுபகாரிய அமைப்பு இப்போ ஏற்பட போகுது. தடைப்பட்ட வந்த காரியம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. என்ன விஷயம் அனுகூலமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பின்னடைவு எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னோக்கி செல்லும் காலகட்டம் இந்த அமைப்பை கொடுக்குது. இதனால் இழுபறியாக இருந்த விஷயங்கள் கூட நல்லபடியாக பரிபூர்ணமாக நடந்து முடியும். யோகமான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஆற்றலும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு உருவாகிருக்கு. மனதில் உள்ள பாரம் எல்லாமே நீங்கிடும். எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மாறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது. பெரும்பாலும் நீங்கள் இந்த வாரம் ஒரு சிறப்பான அருமையான வாரமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நன்மையை பெறணும் அப்படின்னு நினச்சா எந்த விஷயமா இருந்தாலும் சரி தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. இதை தவிர்க்க பாருங்கள். கோபப்படும் சூழல் ஏற்படும். கூட இருக்கிறவங்களே அவங்களோட செயல்களால் கோபத்தை ஏற்படுத்துவாங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக செயல்படுங்க. உங்களோட கோபம் தான் கொஞ்சம் பின்னடைவு கொடுக்கும், மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. கோபப்படும் சூழல் வந்தாலுமே நிதானத்தை கையாண்டால் நன்மையை பெறலாம். இருக்கிற இடத்தை காலி செய்கிறது உங்களுக்கு சில யோகா அமைப்பை கொடுக்கும். ஏதாவது வீடு மாற்றமோ இடமாற்றமோ ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கோங்க. சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால தாய் மூலமாக பெண்கள் மூலம் ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஸ்தமத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சில பின்னடைவு ஏற்படும். இப்போனா கடன் பிரச்சனை பெருசாகலாம், ஏதாவது வார்த்தைகளை நீங்கள் விட்டுட்டு அதனால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். அதனால தான் கோபத்தை குறைக்கணும், நிதானமாக செயல்படணும், வீணாக யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் உங்களுக்கு இந்த நன்மை வரணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனமாற வழிபடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்த ஒரு அற்புதமான அமைப்பை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல் விரயத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு இப்போ நன்மையை கொடுக்குறாரு.
ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் காது, மூக்கு, தொண்டை, ஒற்றை தலைவலி இந்த விஷயங்கள் வரலாம். மிகுந்த கவனமாக இருங்க. ராகவேந்திரரை வழிபடுவதால் நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்கள் பெற முடியும். பொருளாதாரம் ரீதியாக நல்ல ஒரு உயர்வுக்கு வர இறைவனின் பரிபூரண அருள்மை உங்களுக்கு உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தா நல்ல ஒரு மாற்றம் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு ஏற்றம் இப்போ ஏற்படும். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் 2-5 இந்த அதிபதியான குருவின் சம சப்தம பார்வையில் இருக்கிறாரு. புதிய தொழில் வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். கையில் பணம் புரளும். சொல்லப்போனால் கடன்களை அடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்குது. புதிய கடன்களை பெரிய அளவில் ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. கையில் பணம் புரள்வதால் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் கவர்ச்சியான விளம்பரத்தை மட்டும் நம்பி புதிய தொழில்களில் ஈடுபடாதீங்க. எதையும் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. சுய ஜாதக சதா புத்தி மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சுய தொழில் செய்ய துவங்குங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சக ஊழியர்களோட ஒத்துழைப்பால் ரொம்பவுமே சிறப்பாக உங்களோட செயல்களை செய்து நல்ல ஒரு பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க. சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக தடைபட்டு போன பதவி உயர்வும் சரி, ஊதிய உயர்வும் சரி இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயமாக பெறுவீங்க. நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த பண பிரச்சனை இப்போ பாருங்கள் முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் திடீர் யோகம் கைகூடி வரும். பங்கு சந்தை முதலீடுகள் இரட்டிப்பான லாபத்தை தரும். மூத்த சகோதரர்களோட ஆதரவு, ஒத்துழைப்பு இது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குரு வக்ர நிவர்த்தி பெறாரு. திருமண முயற்சி இப்போ கைகூடும். முழு திறமைகளையுமே காட்டி மேலதிகாரிகளை அவங்களோட கவனத்தை நீங்கள் ஈர்ப்பீங்க. நீண்ட காலமாக நிலவிய சில பிரச்சனைகள் உடனடியாக தீரும். சக்கர தாழ்வாரை வழிபடுவதால் நீங்கள் நவகிரக தோஷத்திலிருந்து விடுபட முடியும். குடும்பத்திலையுமே உற்சாகமான சூழல் நிறைஞ்சிருக்கும். பணவரவுக்கு பெருசாக குறைவு இருக்காது. சீரான உயர்வு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நல்ல ஒரு காரிய அனுகூலம் ஏற்படும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கணும். அலுவலகத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சலுகை இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கெல்லாம் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றல் பெறுவீங்க. நிர்வாகத்தோட பாராட்டு உற்சாகத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ பெருசாக செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சீரான உயர்வுக்கு வரும். பணியாளர்கள் உங்களோட விற்பனையை அதிகரிக்கிறதுல ஊக்கத்தோடு செயல்படுவீங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்குமே குடும்ப நிர்வாகத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சா நல்லதாக இருக்கும். அதே போல் கணவருடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொறுமையை நிதானத்தை கடைபிடிக்கணும். கோபத்தை பெரும்பாலும் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். நிதானமாக யோசித்து செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பாருங்கள் நல்லதாக நடக்கும். இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த வாரம் சுக்கிரன் சாரத்தால் கலை இலக்கியம் மீது பாருங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். இதனால் நல்ல பலனையுமே நீங்கள் பெறுவீங்க. உங்கள் தந்தையின் உடல் நிலையில் முன்னேற்றம் வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் மாறி சாதகமான நிலையை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. தான தர்மம் செய்கிறது, ஆன்மீக பணிகளில் ஈடுபடுறது இந்த மாதிரியான எண்ணம் தோன்றும். அதுவும் இப்போ வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க. தான தர்மம் செய்வதால் நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால நன்மை பெரும்பாலும் இறைவனின் அருளால் நீங்கள் பெற முடியும். நீண்ட தூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் வரும். பயணத்தின் போது கவனமாக இருக்கணும். கைப்பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கை செயல்படுத்தினா நன்மையை நீங்கள் பெறலாம். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதால் பெருசாக பாதிப்பு ஏற்படாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக உங்களோட பணிகளை கவனித்து செஞ்சால் நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு வரலாம். அது உத்தியோக மாற்றமாக கூட இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். பிள்ளைங்களோட செயல்பாடு மனசுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். உறவினர்கள் கிட்ட பேசி பழகும்போது பக்குவமாக பேசணும். நிதானமாக செயல்படணும். கோபத்தை குறைக்கணும். முக்கியமாக தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும். வழக்குகளில் மெத்தனம் போன போக்கு இருந்தாலுமே இந்த மாத இறுதியில் நீங்கள் நினச்ச சாதகமான வாய்ப்பு பெறுவீங்க.
எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, காரிய வெற்றியை பெறுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.